நடிகர் தனுஷ் அரசியல் ஆடுகளத்தில் குதிக்கிறாரா என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்திருக்கும் வேளையில் அவரது பிறந்த நாளையொட்டி போயஸ் கார்டனில் திரண்ட ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகள், உணர்வுகள் குறித்து விளக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். நடிகர் தனுஷ் இன்று தனது 43வது பிறந்த நாளை கொண்டாடி வரக்கூடிய நிலையில் இன்று காலை முதலே நடிகர் தனுஷோட வீட்டின் வாசலில் ஏராளமான அவரது ரசிகர்கள் குவிந்ததால் பரபரப்பானது ஏற்பட்டது. குறிப்பாக போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய நடிகர் தனுஷோட வீட்டின் வெளியே இன்று காலை 9 மணி முதலே ஏராளமான ரசிகர்கள் அவரது வீட்டில் குவிந்திருந்தனர். குறிப்பாக நடிகர் தனுஷ் வெளியே புகைப்படங்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதால் ரசிகர்கள் முழுவதுமாக அவரது வீட்டின் வெளியே குவிந்ததால் மிகுந்த ஒரு பரபரப்பானது ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினரும் அதிகப்படியான ரசிகர்கள் வந்ததால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னர் திடீரென்று அவரது வீட்டிலிருந்து வெளியே வந்த நடிகர் தனுஷ் அங்கிருந்த ரசிகர்களிடம் அவர் கைகளை காட்டி வாழ்த்துக்களையும் பெற்றார். மேலும் அவருக்கு ரசிகர்கள் பெரிய மாலையை அணிவித்து அவரை கேக் வெட்டி அவருடன் பிறந்த நாளை கொண்டாடினார். பின்னர் மேலே சென்ற தனுஷ் மீண்டும் தனது வீட்டின் மேலே இருந்து ரசிகர்களுக்கு கைகளை காட்டி உள்ளே சென்றார். இதனால் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நடிகர் தனுஷோட பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர் மன்றம் சார்பில் திருவள்ளூரில் ஒரு இரத்த தான முகாம், அதே போன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற நடிகர் தனுஷ் மேடையில் பேசும்போது ஒரு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக நாம் ஒற்றுமையாக சமூகத்திற்காக செயல்பட வேண்டும் எனவும் அங்குள்ள பகுதி மக்களிடம் தாங்கள் தொடர்ச்சியாக சமூக நல திட்டங்களை செய்ய வேண்டும் என ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தார். நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். சமூக வலைதளங்களில் இவர் அரசியலை நோக்கித்தான் இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பதாகவும் 2031க்குள் இவர் அரசியல் கட்சியை தொடங்குவார் என ஒரு விவாத பொருளாகவே சமூக வலைதளங்களில் மாறியதால் மாறி மாறி கருத்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ராயன் திரைப்படம் தொடர்பாக தேசிய விருது வழங்கப்பட்டது தொடர்பாகவும் சமூக வலைதளங்களில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நடிகர் தனுஷ் ஒரு சர்ச்சைக்கு அந்த முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பதிலளித்திருந்தார். இந்த விவாதம் தான் கடந்த சில நாட்களாக ஒரு பொருளாக சமூக வலைதளம் முழுவதுமே துவங்கியது. இவர் அரசியல் கட்சி துவங்குவாரா என்னவும் என்ற கேள்விகள் தான் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அவரது இந்த பிறந்த நாளை ஒட்டி அவரது வீட்டின் முன்பு ஏராளமான ரசிகர்கள் குவிந்ததால் மிகப்பெரிய பிறந்த நாளாக அமைந்திருந்தது. அங்கிருந்த ரசிகர்கள் கூடிய நிலையில் அவர்களிடம் கேட்ட கேள்விக்கும் அவர்கள் அரசியல் துவங்குவது குறித்தான கேள்விகளை அவரிடம் கேட்டபோது பல்வேறு கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். அரசியலுக்கு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். அரசியலுக்கு வந்தால் உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இதை விட ட்ரிபிள் மடங்கு 4 மடங்காக இருக்கும். பண்ணிட்டு தான் இருக்கோம். நலத்திட்ட உதவி, ஹெல்ப் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் இறங்கி நல்லா பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வெற்றி தான். வரட்டும், முதல்ல வரட்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்கிறது நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம். அவரை பற்றி எவ்வளோ அகேன்ஸ்டாக சொன்னாலும் சரி, அவர் எனக்கு ஸ்பெஷல் தான். இப்போ அவர் கட்சிக்கு வராரு, டிவிக்கு இது பண்ணுறாரு, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்பயுமே அவர் எனக்கு ஸ்பெஷல் தான். இப்போ அவர் வந்தால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். அந்த அளவுக்கு அவரோட பிளேஸை யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவருடைய அரசியல் வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாசிட்டிவாக பார்க்குறீங்களா? பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இப்போ வந்தவங்களுக்குலாம் ஆட்டோ கொடுத்தாரு, நிதி கொடுக்குறாரு. அந்த மாதிரி வந்தாலுமே அவர் பண்ணுவார், பண்ணாமலாம் இருக்க மாட்டார். கண்டிப்பாக வந்தாலும் ஓகே தான். என்னோட ஓட்டு அவருக்கு தான். தலைவருக்கு இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே. அதனால் விஷ் பண்ணுறதுக்கு அவரை பார்த்துட்டு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தால் எப்படி அதை அரசியல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? எப்படி ரொம்ப எதிர்பார்க்குறோம். எலெக்ஷனில் நிற்கணுன்ட்டு ரொம்ப எதிர்பார்க்குறோம்.
மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும், மக்கள் தான் எல்லாமே பண்ணணும். இப்போ விஜய் இப்போ கரண்ட்டில் இருக்க சிஎம் வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவரையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ரசிகராக நாங்கள் எல்லாமே ஏற்றுப்போம். இது மக்கள்கிட்ட ரீச் ஆகும்போது அவங்க தான் வந்து முடிவு பண்ணி நாளைய தீர்ப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க தான் சொல்லணும். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எப்போவுமே பண்ணுற சப்போர்ட் சாருக்கு எப்போவுமே பண்ணிட்டு தான் இருப்போம். சக்ஸஸாக முடியும்னு நினச்சிருந்தா இன்றைக்கி சிஎம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, அவர் ஜஸ்ட் எஃபோர்ட் தான் போட்டார், மக்கள் தான் அதுக்கு தீர்வை கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் அவருக்கு முடிவு எடுப்பார், நாங்கள் பின்னாடி தான் சப்போர்ட் பண்ணுவோம். எங்களுக்கு இயக்கமாக தான் போகுது, இன்னும் கட்சின்னு அறிவிக்கலை, அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஒன்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் சாரோட வாயிலேருந்து வந்த பிறகு தான் அதுக்கான ஃபுல்ஃபில்லை நாங்கள் எல்லாம் எங்களால் போட முடியுமே. அதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணி தான் இருக்கோம். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.